வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். வணக்கம் லங்காஸ்ரீ நேயர்களுக்கு நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். உதய கம்மன் பில என்று ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி ஒரு மிக முக்கியமான விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமானது என்றால் அது ஒரு அதிர்ச்சி அப்படி என்று வைத்துக் கொள்வோம். முக்கியமானது என்று அவர் சொல்லும் எந்த ஒரு செய்தி முக்கியமானதாக இல்லை. இருப்பினும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்திலே தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கும். அதே போலத்தான் இன்றும். என்னவென்றால் கடந்த வாரம் உதய கம்மன் பில குறிப்பிட்டிருந்தார், ஈஸ்டர் தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அவர் எழுதுகின்ற ஒரு புத்தகத்தினூடாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த முழு உலகிற்கும் நான் வெளிப்படுத்துவேன் என்று அவர் அறிவித்திருந்தார். அதையடுத்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு விடயத்தினை இவ்வாறு தெரிவித்தார். 27ஆம் திகதி, அதாவது 31ஆம் திகதி உதயகம்மன் பில ஒரு புத்தகத்தை எழுதி அதன் மூலமாக உண்மைகளை வெளிப்படுத்த போவதாக குறிப்பிடுகிறார். ரைட், ஓகே. ஆனால் 27ஆம் திகதி, மார்ச் 27ஆம் தேதி அவருக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கிறது. அது என்ன வழக்கு என்றால், நாங்கள் ஏற்கனவே அது சம்பந்தமாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். உதயகம்மன் பிளவுக்கு எதிராக 20 மில்லியன் பங்கு மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. ஆகவே அந்த வழக்கிற்கு உதயகம்மன் பில முன்னிலையாக இருக்க வேண்டும். ஆகவே அமைச்சர் நலின் ஜெயதிச அவர் தெரிவித்ததுக்காக அவர் இதை உண்மையாக சொன்னாரா அல்லது நகைச்சுவைக்காக சொன்னாரோ தெரியவில்லை. இந்த வழக்கின் அடிப்படையில், விசாரணையின் அடிப்படையில் அவர் சில வேளை கைதாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அது எப்படியோ அது நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு அமையவே அது பொறுத்து செயற்படுத்தப்படும். நீதிமன்றம் என்ன நிலைப்பாடை எடுக்கின்றதோ அதன்படி அது நடக்கும். சில வேளை கைதானால் அவர் என்ன செய்வார், எப்படி செய்வார் என்பதை போலத்தான் அமைச்சருடைய கருத்து அமைந்திருந்தது. அந்த விடயத்தை வைத்து இன்று உதயகம்மன் பில ஒரு விடயத்தினை அவருடைய இந்த ஊடகத்திலே தெரிவிக்கின்றார். அமைச்சர் நலின் ஜெயதிச அவர்களே, முடிந்தால் என்னை 27ஆம் தேதி கைது செய்து பாருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அமைச்சருக்கும், அதாவது இந்த அரசாங்கத்துக்கும் உதயகம்மன் பில சவால் விடுகின்றார். முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள். நிச்சயமாக அரசாங்கம் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது. அது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றதோ அந்த விசாரணைகளை பொறுத்து நீதவான் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றாரோ அதன் அடிப்படையில் கைது இடம்பெறுமா இல்லை என்பதை அன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற தினத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் உதயகம்மன் பிள்ளை என்று என்ன சொல்கின்றார், 31ஆம் தேதி நாங்கள் உண்மையை சொல்லிவிடுவோம் என்ற பயத்திலே அரசாங்கம் தயாராகின்றதாம். அதற்கு முன்பதாகவே உதயகம்மன் பிளவை இந்த வழக்கினூடாக கைது செய்து உள்ளே போடுவதற்கு திட்டமிடுவதாக இவர் அரசாங்கத்தை குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இது எப்படி இருப்பினும் மோசடி என்று குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது. அது உறுதிப்படுத்தப்படுமா இல்லை என்பதை நாங்கள் நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு அமையத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது சில வேளை உறுதிப்படுத்தப்பட்டால் இவர் நிச்சயமாக கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவர் அதற்கு முன்னதாகவே ஒருவேளை உண்மையாகவே நான் அன்று கைது செய்யப்படுவேன், காரணம் நான் இந்த மோசடியில் உட்பட்டு இருக்கின்றேன் என்ற போதை போல அதற்கு முன்கூட்டியே இந்த அரசாங்கம் வேண்டுமென்ற என்னை இந்த உண்மைகளை சொல்லுவதற்காக கைது பண்ண பார்க்கின்றது என்பதை முன்கூட்டியே சொல்லிவிட்டால் அன்று கைது நடந்தாலும் அது தெரியாது தானே. 31ஆம் தேதி உண்மைகளை சொல்வதற்காக தடை ஏற்படுத்தும் வகையிலே அரசாங்கம் முன்கூட்டி ஒரு கைது செய்யப்பட்டது என்பதை போலத்தானே அந்த கதை அவ்வாறு தானே அமையும். அதற்கான ஒரு முன்னாயத்தமாக இன்று இவருடைய வாயால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கின்றது. பார்க்கலாம் என்ன சொல்கிறார் என்று. அதன் அடிப்படையில் 6 தடவைகள் உதயகம்மன் பிளவை கைது செய்ய முயற்சித்தார்களாம். அது இயலாமல் போனதற்கு பிறகு இவர் நினைத்தாராம், அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள், இப்பொழுது யாரும் என்னை கைது செய்ய முயற்சிப்பதில்லை என்று. ஆனால் இந்த நலின் ஜெயதிச அமைச்சருடைய கருத்துக்கு அமைய இன்னும் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றாராம். අඩුම ගණනේ ආණ්ඩුවේ බෝල් පොයින්ට් බෑරක්වත් මං ගෙදර ගෙනියලා නැහැ. ඒ නිසා ඔබතුමාගේ ආණ්ඩුවේ ඇමතිවරුන්ගේ මට්ටමින් මාව මනින්න එපායි කියලා මම නලින්ද ජයතිස්ස ඇමතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා.
அதே போல உதயகம்மன் பில இந்த அரசாங்கத்திடம் அல்லது அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றார். அமைச்சர் அவர்களே, என்னை கைது செய்யும் அளவுக்கு நான் எந்த விதமான திருட்டையும் ஊழலையும் மோசடியும் செய்தில்லை. அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பால் பாயிண்ட் பேனாவை கூட நான் வீட்டிற்கு எடுத்து சென்றதில்லை. ஆகவே என்னை எந்த விதத்திலும் நீங்கள் கைது செய்ய முடியாது, அப்படி செய்யவும் முடியாது என்று தான் இவர் ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கின்றார். කොන්ද කෙලින් තියාගෙන වැරදි දෙයට වැරදි කියලා කියන්න ඔබතුමාලගේ ආණ්ඩුව බොරු චෝදනා මත පුද්ගලයන් අත්අඩංගුවට අරගෙන අධිකරණයට පිළියන්න අවුරුද්දක් තිස්සේ තියාගෙන ඉන්නේ එහෙමයි. අද වෙනකන් අධිකරණයකට ඉදිරිපත් කළා නැහැ. නිර්දෝෂීභාවය පෙන්වන්න සුරේෂ් සලේලි අත්කර දීලා තියෙන තීරණමමයි. இந்த இடத்திலே பிள்ளையான் சம்பந்தமாகவும் உதயகம்மன் பிள்ளை ஒரு விடயத்தினை தெரிவிக்கின்றார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். அதாவது கடந்த வருடம் ஏப்ரல் 21க்கு முன்பதாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இப்பொழுது ஒரு வருடமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். முதலில் சொல்லப்பட்டது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது பேராசிரியர் அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை சம்பவமாக அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டாலும் பின்னர் சொல்லப்பட்டது உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு தொடர்புடைய விசாரணைகளுக்காகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இது எப்படி இருப்பினும் இன்று வரை அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் இவ்வாறு தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டை உதயகம்மன் பிள்ளை முன்வைக்கிறார். அதே போலதான் இந்த வருடம் ஏப்ரல் 21க்கு முன்பதாக ஒரு கைதை காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் நோக்கத்திலே இந்த அரசாங்கம் சுரேஷ் சலவை கைது செய்து அவருடைய குடும்பத்தாரை கூட சந்திக்க விடாத ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாக உதயகம்மன் பிள்ளை அவருடைய ஊடக சந்திப்பிலே தெரிவிக்கின்றார். මාර්තු 31 වෙනකොට මම අත්අඩංගුවේ හිටියත් නිදාසේ හිටියත් පොත් නිකුතුව නතර වෙන්නේ නැහැ. ඒ විතරක් නෙවෙයි මම ජීවතුන් අතර හිටියත් නැතත් මාර්තු 31 වෙනිදා පාස්කු මහා මුලකරු හෙළි කරන පොත එළියට එන එක අනිවාර්යයෙන්ම සිද්ධ වෙනවා. அதை சொல்லிவிட்டு தான் தெரிவிக்கின்றார். ஆகவே இப்பொழுது உதயகம்மன் பிளவையும் அவர்களை போல கைது செய்வதற்கு காரணம் இல்லாமல் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றதாம். என்னதான் நடந்தாலும் உதயகம்மன் பிள்ளை கூறுகிறார், என்னை கைது செய்தாலும் செய்யாவிட்டாலும், நான் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும், என்னை கொன்று போட்டாலும் இந்த புத்தகம் 31ஆம் தேதி வெளியாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை 31ஆம் தேதி இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ளும். அதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது. நாமும், அதாவது என்னை கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்தால் நாங்களும் அதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். என்ன இது நடந்தாலும் 31ஆம் தேதி இந்த புத்தக வெளியீடு இடம்பெறும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது எப்படியோ இப்போ நமக்கும் இந்த புத்தக வெளியீடு சம்பந்தமாக ஒரு ப்ரொமோஷன் செய்யாமல், ஒரு ப்ரொமோஷனாக இல்லாமல் இதை சொல்லியே ஒரு ப்ரொமோஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. தெரிந்து தெரியாமலோ ஒரு ஒரு ப்ரொமோஷன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 31ஆம் தேதி உதயகம்மன் பிள்ளை எழுதிய ஒரு புத்தகம் வெளியாகிறது என்பதை இதை அவருக்கு ஒரு மார்க்கெட்டிங்காகவும் இதை பயன்படுத்தி கொண்டிருப்பார் என்பது தான் உண்மை. ஆனால் என்ன இருக்க போகிறது அந்த புத்தகத்தில் என்பதையும் நிச்சயமாக பார்க்க வேண்டும். காரணம், எதை எப்படி கோர்த்து விட்டிருக்கின்றார் என்பதை அந்த புத்தகத்தில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நானும் 31ஆம் தேதி அந்த புத்தக வெளியீட்டுக்கு செல்வேன். உயிர் ஞாயிறு தாக்குதல் எப்படியாப்பட்டது, என்ன நடந்தது என்பது குறித்து நாங்கள் இன்றல்ல நேற்றல்ல 7 வருடமாக நடக்கின்ற விசாரணைகளை பார்த்து கொண்டு தான் வருகின்றோம். யார் யார் எப்படியாப்பட்ட வாக்கு மூலங்களை எந்தெந்த இடங்களில் வழங்கினார்கள், அது சார்ந்த விசாரணைகள் எப்படி இடம்பெற்றது, எந்த ரீதியில் விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது, இடம்பெற்ற கைதுகளின் பின்னணி, அதோடு சம்பந்தப்பட்ட பலர் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தி தான் வருகின்றோம். ஆகவே ஒரு புத்தகத்தினூடாக சென்று கொண்டிருக்கின்ற அந்த ட்ரக்கை மாற்ற ஒரு நடக்கும் முயற்சியாகத்தான் இந்த புத்தக வெளியீடு பார்க்கப்படுகின்றது. பெருமளவில் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக இதுவரை தேடுபவர்களுக்கு அது நன்றாகவே விளங்குகிறது. ஆகவே இந்த விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையை
மாற்றி அமைக்கும் ஒரு திட்டமாக இந்த புத்தகம் நிச்சயமாக வெளியிடுவதற்குத்தான் உதயகம்மன் பிள்ளை தரப்பு தயாராக வருகின்றது. இதற்கு முன்பதாக எத்தனையோ தடவைகள் பல குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்தவர் தான் உதயகம்மன் பிள்ளை. பிள்ளையானை நேரில் சென்று பார்ப்பதற்கு முதலாவதாக முயற்சித்தவர் தான் உதயகம்மன் பிள்ளை. அதுவும் அவர் எப்படி கூறுகின்றார், பிள்ளையானுடைய லாயராக, அதாவது சட்டத்தரணியாக தான் உள்ளே செல்ல முயற்சித்தார் என்று. அதுவும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க நேரடியாக தொடர்பு கொள்ள முயற்சித்தார் பிள்ளையானை. ஆகவே என்ன இதற்கெல்லாம் லிங்க்? உதயகம்மன் பிள்ளை சட்டத்தரணியாக பார்க்க போகிறேன் என்று சொன்னதுக்கு என்ன? இதுவரை நீதிமன்றத்துக்கு சென்று வாடாடியதை எங்குமே நாங்கள் பார்த்ததில்லை. அந்த சட்டத்தரணிகளுக்கான உடையுடன், அந்த சீருடையுடன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று இவர்கள் வாதாடினார்கள் என்று கேட்டால் இல்லை. அப்படி ஒரு காட்சியை நாங்கள் எப்போதுமே பார்த்ததில்லை. ஆனாலும் இவர்கள் சொல்லிக் கொள்வது என்ன? பிள்ளையானுடைய சட்டத்தரணியாக, சுரேஷ் சலைவனுடைய சட்டத்தரணியாக நாங்கள் அவருடைய நலம் விசாரிக்க செல்கின்றோம், அவருடைய நிலை என்னவென்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்று அடிக்கடி சிஐடிக்கு சென்று வரும் ஒரு சுண்டெலியாகத்தான் உதயகம்மன் பிள்ளை செயற்படுகின்றார். அந்த ஒரு குழுவினருக்கும் தானே ஒரு எலியை அனுப்பி அந்த எலியினூடாக தகவல்களை திரட்டி கொள்வதற்கு தான் முயற்சிப்பார்கள். அதே போலத்தான் சுண்டெலியாகத்தான் இந்த உதயகம்மன் பிள்ளை பலரால் பயன்படுத்தப்படுகின்றார் என்பது தெளிவாக தெரிகின்றது. அது ராஜ் போலீசிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே මැතිතුමාගේ පවුලේ අයට ඔහුව බලන්න දෙන්නේ නැතුව දසවද දෙනවා. ගෙදර අය එන දවසටවත් අඩුම ගානේ ගෙදරින් කෑම එකක්වත් ගෙනවිත් දෙන්න අවස්ථාව දෙන්නේ නැහැ. හැබැයි ඊබ්‍රාහිම් නානා රැඳුම් නියෝගය යටතේ රඳවගෙන ඉන්නකොට තරුපයේ හෝටල් වලින් කෑම ගෙනත් දුන්නා. ඒ අයට රවි සෙනියුරත්න, ශානි අබේසිකර වගේ රහස් පොලිසියේ ලොක්කෝ රජසැප දුන්න බවයි වාර්තා වෙන්නේ. රණවිරුවන්ට අපාදු, ත්‍රස්තවාදීන්ට රජසැප. ඇත්තෙන්ම இந்த இடத்தில் மற்றொரு கருத்தை தெரிவிக்கின்றார். 7 வருடமாக உதயகம்மன் பிள்ளை கோமாவில் இருந்தாரா இதை சொல்லாமல் என்பதற்கு அந்த கருத்து பொருந்தும். காரணம், அவர் குறிப்பிடுகின்றார், சுரேசலே கைதாக இன்று தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவருடைய குடும்பத்தார் சுரேசலேவை பார்ப்பதற்கு வருகின்ற சந்தர்ப்பங்களை இவர்கள் தடை ஏற்படுத்துகிறார்கள், பார்க்க விடாமல் செய்கின்றார்கள். வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வருகின்ற உணவை கூட சுரேசலேவுக்கு வழங்க மறுக்கின்றார்கள். அப்படி இருக்கிற நிலையில் 2019ஆம் ஆண்டு, இப்பொழுது 2019ஆம் ஆண்டு நோன்பு பெருநாள் தினத்தன்று அவருக்கு 5 நட்சத்திர ஹோட்டலிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதாம். அவருக்கு மாத்திரமல்லையாம், அந்த அவருடைய சிறையில் இருந்த ஏனையவர்களுக்கும் இப்ராஹிம் நானாவினுடைய அவருடைய மூலமாக, இப்ராஹிம் மூலமாக சாப்பாடுகள் கிடைத்ததாம் அந்த பெருநாளை முன்னிட்டு. பார்த்து கொள்ளுங்கள் கதையை. அப்போ உதயகம்மன் பிள்ளை இந்த கதையை இதற்கு முன்பதாக எந்த ஒரு இடத்திலும் சொன்னது இல்லை. ஆனால் இன்று சுரேஷ் சலேவை குறிப்பிட்டு சுரேஷ் சலே அவருடைய குடும்பத்தார் சமைக்கின்ற கொண்டு வருகின்ற உணவை சுரேஷ் சலேவை கொடுக்காமல் இருக்கின்றதற்கும் இப்ராஹிம் ஊடாக அன்றே 2019 நல்ல உணவுகள் கொடுக்கப்பட்டதாகவும் ஒப்பிட்டுக் கொள்கின்றார். எப்படி என்றால், அப்போது 2019 ஷானி அபேசேகரவும் ரவி சென்ரவித்தமும் அதற்கு ஆதரவாக செயற்பட்டார்களாம், இப்ராஹிமுக்கு ஆதரவாக. இதுதான் இவருடைய கதை. அதுவும் ஒரு தாளை பார்த்து தான் அவர் இதை வாசிக்கின்றார். அது என்ன தாள் என்று தெரியவில்லை, அது என்ன ஸ்கிரிப்ட் என்று நாங்கள் சொல்லுவோம், ஸ்கிரிப்டாக இருக்கலாம், அது என்ன யார் எழுதிய ஸ்கிரிப்ட் என்று தெரியவில்லை, அதை பார்த்து தான் அவர் குறிப்பிடுகின்றார். அவை பாருங்கள், 2019 இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து உதயகம்மன் பிள்ளை இதுவரை எங்குமே இதை குறிப்பிட்டிருக்கவில்லை. ஆனால் இன்று திடீரென்று சுரேஷ் சலேவுக்கு கிடைக்காத உணவு அன்று 2019 இப்ராஹிமுக்கும் ஊடாக ஏனைய கைதிகளுக்கும் கிடைத்தாக இவர் குறிப்பிடுகின்றார். இதுதான் நிலவரம். 2019 රාමසාර දිනයේ දවසේ ඊබ්‍රාහිම් නානා ඇතුළු සියලුම රැඳවියන්ට ඊබ්‍රාහිම් පවුලේ අනුග්‍රහයෙන් තරුපයේ හෝටලයකින් දවල් කෑම ලබා දීලා තියෙනවා. රැඳවියන්ට විතරක් නෙවෙයි, රාජ් පොලිසියේ මහත්තුරුන්ටත් එදා තරුපයේ හෝටලයකින් ඊබ්‍රාහිම් පවුලේ අනුග්‍රහයෙන් දිවා ආහාරය ලබා දීලා තියෙනවා. මේවා නිකම් කට කතා නෙවෙයි. නාමල් අත්නායක කියන මිසල් පිළිදරව් කරන්නේ පාස්කු දෙසැම්බර් 18 වෙනිදා. සටහන් වල 2020 දෙසැම්බර් 18 වෙනිදා. සාක්ෂි
සටහන්වල 108 වන පිටුවේ මේ තොරතුරු අඩංගු වෙනවා. එතකොට ත්‍රස්තවාදීන්ට රජසැප දෙන අතරේ රණවිරුවන්ට අපාදු දෙනකොට රවි සෙනවිරත්නලා ශානි අබේසේකරලා නියෝජනය කරන්නේ කාවදයි කියන එක හැමෝටම තේරුම් ගන්න පුළුවන්. அதை சொல்லிவிட்டு உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகிறார். தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை, சிறைச்சாலைக்குள் சொகுசு வாழ்க்கையை வழங்குவதற்கு ஆதரவாக இருந்த ரவி செனவிரத், ஷானி அபேசேகர் ஆகியோர் இன்று இராணுவ வீரரான சுரேஷ் சலேவை இப்படி கொடுமைப்படுத்துவதனூடாக யாரை இந்த தரப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என்பதை விலகிக் கொள்ளக்கூடியதாக இருப்பதாக உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். யாரை என்பது நிச்சயமாக எங்களுக்கும் தெளிவில்லாமல் இருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் 31ஆம் தேதி இவர் வெளியிட இருக்கின்ற அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறாராம். ஆகவே இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால்தான் நான் நினைக்கின்றேன் இவர் கட்டிவிடுகின்ற அந்த கட்டுகளுக்கெல்லாம், முடிச்சுகளுக்கெல்லாம் அன்று தான் பதில் தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் அதிகம் பேசாமல் 31ஆம் தேதி இந்த புத்தகத்தை நான் சென்று எடுத்து பார்த்துவிட்டு படித்துவிட்டு அதில் என்ன குறிப்பிடுகிறார், உண்மையாகவே யார் அந்த பிரதான சூத்திரதார் என்பதை நாங்கள் பார்த்துவிட்டே பேசுவோம். காலம் கடத்தாது இவருடைய பேச்சை கேட்பது என்று நான் நினைக்கிறேன் பலன் இல்லை. நாங்கள் புத்தகத்தை பார்ப்போம் என்று எழுதியிருக்கின்ற புத்தகத்தை பார்த்துவிட்டு மேலதிக தகவல்களை பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிடுகிறார். இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்னணியில் இஸ்ரேல் அமெரிக்கா சதியொன்றும் இருப்பதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது மத்திய கிழக்கிலே ஒரு போர் பதற்றமாக இருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணியாக இணைந்து ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பதிலுக்கு ஈரான் தாக்குகிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஈஸ்டர் அட்டாக்குக்கும் ஈஸ்டர் அட்டாக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பின்னணியில் செயற்பட்டதாகவும் ஒரு சந்தேகம் இருக்கின்றதாம். அது சம்பந்தமாகவும் இவருடைய புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கின்றாராம். யாரும் அறியாத பல்வேறு ரகசியங்கள் இவருடைய 31ஆம் தேதி புத்தகத்தில் இருக்க போகின்றதாம். வாங்கி படித்துவிட்டு பிறகு பேசலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். அதற்கு முன்பதாக இவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா, கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அதையும் எடுத்துக்கொண்டு நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் பாலேந்திரனுடன் நான் நன்றி, வணக்கம்.